ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சத்யா. இன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனில் பிரபஞ்ச சக்தி சேனலில் நம்ம என்ன டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப்பில் டோன்ட்ஸ் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. நம்ம செய்யவே கூடாத சில விஷயங்கள், ஆனால் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் இதை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். நமக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வருது, நெகட்டிவான விஷயங்கள் நடக்குது, தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் நம்ம சிக்கிக்கிறோம். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிற நம்ம செய்யவே கூடாத சில விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நம்ம கிட்ட வந்துக்கிட்டே இருக்கு. இதை நம்ம அவாய்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையில் இதுலேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னாவே நம்மளோட லைஃப்பில் பல அற்புதங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு ஏற்படும். அது என்னலாம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதை தெரிஞ்சு உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒவ்வொரு இன்சிடென்ட்டோ உங்களோட சுச்சுவேஷனை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போதும் இதை நல்லா கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னாவே உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமான வாழ்க்கையாக மாறும். உங்களை சுற்றி நல்ல விஷயங்களை மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு, நம்ம எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்களையும் மற்றவங்க கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணவே கூடாது. அதாவது மெயினாக மற்றவங்கள குறை சொல்லவே கூடாது, அல்லது உங்களை நீங்களே குறை சொல்லிக்க கூடாது. எனக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் வருது, எனக்கு நெகட்டிவான தாட்ஸ் வருது, எனக்கு ஏதாவது நடந்துருமோன்னு பயமாக இருக்குது, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது என்கிட்ட இருந்து ஸ்ப்ரெட் ஆயிருமோன்னு பயமாக இருக்குது. இந்த மாதிரியான நெகட்டிவான வேர்ட்ஸாக சுத்தமாக பேசவே கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை, உங்களை யாராவது ஏதாவது காயப்படுத்தியிருப்பாங்க, வேதனைப்படுத்தியிருப்பாங்க, அது உங்களால் அந்த நேரத்தில் தாங்கவே முடியாது. ரொம்ப டென்ஷனாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருப்பீங்க. அதை உடனடியாக உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேயோ யார்கிட்டையாவது ஒருத்தங்க கிட்ட ஷேர் பண்ணால் மட்டுமே நீங்கள் ரிலாக்ஸ் ஆகுவீங்க. இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா, உங்களை பற்றின விஷயத்த நீங்கள் உங்களை நீங்களே செதுக்கி அதை ஒரு வெப்பன்ஸாக கிரியேட் பண்ணி அதை மற்றவங்க கிட்ட கொண்டு போய் ஷேர் பண்ணுவீங்க. அந்த ஷேரிங் என்ன பண்ணும் அப்படின்னா, அது ஸ்ப்ரெட் ஆகி திரும்பவும் உங்ககிட்டே தான் வரும். இப்போ உங்களை நீங்கள் பண்ணீங்கனாலும் இந்த மாதிரி நடக்கும். ஒருத்தங்க உங்ககிட்ட ரொம்ப ஆதங்கப்பட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க, அவங்க என்ன இந்த மாதிரி செஞ்சுட்டாங்கன்னு. ஸோ அந்த அவங்கன்னு சொல்றவங்க உங்களுக்கும் தெரிஞ்சவங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா, நம்மளை நம்பி சொல்லியிருக்காங்களே, அவங்க வேதனை படுறாங்களே, ஆதங்கப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் சில பேர் மட்டுமே, நான் எல்லாத்தையும் தப்பு சொல்ல, ஸோ அந்த விஷயத்த எப்படியாவது அவங்க கிட்ட கன்வே பண்ணிடுவாங்க, அல்லது அது வேற யாருக்கிட்டையாவது சொல்லி அந்த பர்சனுக்கே போய் ரீச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்கிற பர்சன் மூலமாகவே நமக்கு அதே விஷயம் ரீச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ இன்னமும் அந்த இடத்துல பாதிப்பு அதிகமாக நடக்கும், மன வேதனை தான் அதிகமாகும். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பேசவோ சொல்லவே கூடாது. அதாவது நெகட்டிவான விஷயம், நம்மளை பற்றின விஷயத்தையோ நமக்கு கஷ்டமா இருக்கிற விஷயங்களையும் மற்றவங்களோட கஷ்டத்தையும் நம்ம சொல்லக்கூடாது. முதல்ல என்ன கேட்டால் மற்றவங்களோட கஷ்டத்தையே கேட்கவே கூடாதுன்னு தான் சொல்லுவேன். அதை கேட்கறதுனால நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க, அட்வைஸ் பண்ணுறதுனால அவங்க ஆறுதல் அடைவாங்க. ஆனால் அந்த நெகட்டிவை நீங்கள் வாங்கியிருப்பீங்க, உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவை நீங்கள் மற்றவங்க கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் நம்மளோட டே டு லைஃப்பில் நமக்கே தெரியாமல் சில விஷயங்களை நம்ம செஞ்சு நிறைய பிரச்சனைகளை நம்ம உருவாக்கிக்கிறோம். இது நமக்கு தேவையா தேவையில்லையா, இதை சொல்றதுனால ஷேர் பண்ணுறதுனால என்ன ஆக போகுது அப்படிங்கிறத ஒரு நொடி யோசனை பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்க. சரி, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு இடத்துல நல்ல பேர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நம்மளை ஒருத்தங்க நல்லவங்கன்னு சொல்லணுங்கிறதுக்காக நம்ம யாருக்கும் போய் எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சா மட்டுமே அந்த விஷயத்த நம்ம செய்யணும். ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், ஒருத்தங்களுக்கு நல்லது செய்கிறதா இருக்கட்டும், அல்லது ஒருத்தங்களை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், சாப்பாடு வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், மற்றவங்க செய்கிறாங்க நானும் செய்கிறேன், அதை செஞ்சால் எனக்கு ஒரு நல்லது நடக்கும், அதை செஞ்சால் என்ன புகழ்வாங்க, பாராட்டுவாங்க அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாதீங்க. உங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை பண்ணனா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, உங்களுக்கு ஒரு சந்தோஷம் உருவாகும் அப்படின்னு நினச்சா மட்டும் அந்த விஷயத்த பண்ணுங்கள். எனக்கு இது பண்ணால் இது கிடைக்கும், அது கிடைக்கும், எனக்கு பேர் புகழ் சந்தோஷம் இதெல்லாம் வரும், நிம்மதி வரும் அப்படின்னு நினச்சி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது. நமக்கு உண்மையிலேயே அது பண்ணால் ரொம்ப ஆத்மார்த்தமாக ஹாப்பியான ஃபீல் கிடைக்குது அப்படின்னா மட்டும் அதை நம்ம பண்ணணும். எப்பவுமே நம்மளா மட்டும்தான் இருக்கணும். நம்ம ஒருத்தங்களுக்காக நம்ம மாற ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம மாறிக்கிட்டே இருப்போம். ஆனால் அங்கே நோ யூஸ். இப்போ நீங்கள் ஒருத்தங்களுக்கு போய் ஒரு நல்ல விஷயத்த செஞ்சு
அவங்க உங்களை நல்லவங்கன்னு நினைக்கிறதுக்காக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எப்பவுமே உங்களை அங்கே நல்லவங்களா மட்டும் நினச்சிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த உதவி அவங்களுக்கு கிடைக்கும்போது அவங்க அந்த இடத்துல இன்ஸ்டண்ட்டான ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது எப்பவுமே எல்லாரும் நினச்சிட்டே இருக்கவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது. ஸோ இது ஒன்று. அதனால இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டுமே செய்யணும். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு. நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயத்த அடைய முடியாமல் பின்னோக்கி போகிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா எதிர்பார்ப்பு தான். ஒவ்வொரு உதவிக்குமே அல்லது ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க அது நம்மள மனவேதனை தான் படுத்தும். நம்ம அன்னைக்கு அவங்களுக்கு அதை பண்ணமே, இவங்க எப்போ நமக்கு இதை பண்ணுவாங்க, திரும்ப இது எப்போ நமக்கு கிடைக்கும், இதை எப்போ செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்பார்ப்பு தான் உங்களை மனவேதனையை அதிகரித்து உங்களை ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய் உட்கார வச்சிரும். நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மட்டுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்ய பழகுங்க. யாராவது ஏதாவது உங்களுக்கு பண்ணுவாங்கன்னு நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வச்சு பண்ணீங்க அப்படின்னா அங்கே ஃபீல் பண்ணுறதும் பிரச்சனைகள் வரதும் உங்களுக்காக மட்டும்தான் இருக்கும். ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட்டு, எல்லாரோட வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக இதை ஒரு டைமாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அதுதான் துரோகம். நம்ம நல்லவங்களா இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கிட்ட பேசுறவங்க எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. இந்த உலகம் ரொம்ப பெருசு. ஸோ இதில் நம்ம நல்லதை செஞ்சவங்க தான் நமக்கு ரொம்ப துரோகத்தை கொடுப்பாங்க. நான் எல்லாரையும் தப்பு சொல்லலை, மீண்டும் சொல்லிக்கிறேன். அதாவது ஒரு சிலரோட லைஃப்ல அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஸோ அவங்க நம்மள ஒரு தாங்கவே முடியாத ஒரு துரோகத்தை பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க துரோகம் பண்ணிட்டாங்கன்ட்டு நம்ம என்ன அந்த இடத்துல செய்வோம்னு நினைக்கிறீங்க? ஒரு 10 மாதம் 1 வருஷம் கூட வந்துட்டு என்னை இந்த மாதிரி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி தன்னைத்தானே வருத்திக்குவாங்க. தன்னைத்தானே வருத்துறது மட்டும் இல்லாமல் இவங்க என்னை இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு குறைஞ்சது ஏகப்பட்ட பேர்கிட்ட அதை ஷேரும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த துரோகம் பண்ணிட்டு போனாங்கல்ல அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அதை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் கூட கில்ட்டி கான்சியஸே இருக்காது. அவங்க பாட்டிக்கு அவங்களோட வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே பாதிக்கப்படுறதும் அந்த துரோகத்தையும் தாங்கிக்கிட்டதும் இங்கே யாரு? நம்ம தான். அதனால ஒருத்தங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா, இவங்க இதுதானா, இவங்க தரம் இதுதானான்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்க லைஃப்பில் மீட் பண்ணுறவங்க கிட்ட எந்த அளவுக்கு நடந்துக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் வச்சு நடந்துக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. இதே மாதிரி இன்னும் சிலரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு துரோகத்தை தாங்கவே முடியாத லைஃப்பில் அனுபவிச்சிருப்பாங்க. மீண்டும் அவங்க லைஃப்பில் வேற யாராவது வந்து துரோகம் கொடுத்துருந்தா கூட, அது நடந்திருந்தா கூட அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பே இருக்காது. ஏன்னா அதை அவங்களுக்கு பழகிடும். போக 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 ஃபர்ஸ்ட் டைம் அஃபெக்ட் ஆன மாதிரி இருக்காது. அவங்களுக்கு அது வந்து பாடம். சில பேர் சொல்லுவாங்கள்ல, நம்மளோட வாழ்க்கையில் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இது எல்லாமே ஒரு விஷயம் அவங்க வந்துட்டு பாதிக்கப்பட்டதுனால தான் நமக்கு அதை சொல்லுவாங்க. நம்மளும் அந்த பாதிப்பு நடந்ததுக்கு அப்புறம் நம்மளை மாத்துறதுக்கு பதிலாக இப்பவே நம்மளை மாத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்கும். இந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே இப்போ நான் சொல்ற இந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கு. ஸோ சிந்திச்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் புரியும். தேங்க்யூ யூனிவர்ஸ்.